இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களால் தங்களை தனித்து பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆண்களிடமிருந்து பெண்களால் தங்களை தனித்து பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆண்களின் தயவு பெண்களுக்கு தேவைப்படுகிறது. ஆண்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பெண்களுக்கு ஆண்களின் தயவு தேவை வேண்டியது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஆண்கள் தான் கடவுள். ஏன்னா இங்கே ஆண்கள் பெண்களுக்கு எதிரான மனநிலையில் ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அப்படி இருக்கும்போது அப்புறம் ஆண்கள்லாம் இப்போ ஆண்களுக்கும் இடையில் நிறைய ஒரு யுத்தமே நடந்துகிட்ருக்கு. ஆண்களுக்கு இடையில் நிறைய பெரிய சண்டைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் அந்த விஷயத்தில் தலையிட்டு சண்டை போடாதீங்கன்னு கூட பெண்களால் சொல்ல முடியாது. ஆண்கள் சண்டை போடும்போது பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க, பயந்து ஓரமாக போயிடுவாங்க. அது அந்தளவுக்கு ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அந்த சண்டை. அப்படிலாம் இருக்கும்போது பெண்கள் வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பெண்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆண்களிடமிருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளும்போது பெண்களுக்கு ஆண்களுடைய தயவு பெண்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆண்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பெண்களுக்கு தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஆண்கள் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கடவுள் என்பது எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. ஆண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். பெண்களை விட பல மடங்கு வலிமையுடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த செயற்கையான இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியதில் ஆண்களுடைய பங்கு 90% அல்லது 80% அல்லது குறைந்தது 70%, 90% கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஆண்களுடைய பங்கு, ஆண்களுடைய ஒரு உயர பணையை வச்சு தான் அவன் இந்த உலகத்தையே உருவாக்கியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஆண்கள் பல மடங்கு வலிமையானவர்கள். ஆண்களிடமிருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள ஆண்களின் உதவி பெண்களுக்கு தேவைப்படுகிறது. ஆதலால் பெண்கள் ஆண்களை பார்க்கும்போது எப்போவும் எந்த வயது ஆண்களை பார்த்தாலும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அதுதான் விதிமுறை. அது மாதிரி அப்படி இருக்கும்போது அதுமாதிரி பெண்கள் ஆண்களை பார்த்தா வா போ அல்லது வாடி போடி, இதுதான் ஆண்களுடைய இயல்பாக இருக்கும். நாம் அதை மாற்றி இப்படி கூப்பிடக்கூடாது, அப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை நிறைய விஷயங்கள் அப்படி தான் நம்ம சின்ன வயசில் சொல்லி வச்ச விஷயங்களாக தான் இருக்குது. பிற்காலங்களில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா, அது நம்ம சின்ன வயசில் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதைத்தான் அவங்க பின்னாடி இப்போ கடைபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு பின்னாடி அது முஸ்லீம் மதத்தை தான் வணங்கும். ஏன்னா அது அப்படி தான் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்து வீட்டில் பிறக்கிற குழந்தை பின்னாடி இந்து மதத்தை தான் வணங்கும். அப்புறம் பின்னாடி அதுக்கு புத்தி தெரிஞ்சு தன்னை மாற்றிக்குதுங்கிறது வேறு விஷயம். அது மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பிறக்கிற குழந்தை பின்னாடி கிறிஸ்தவ மதத்தை தான் பின்பற்றும். அது சின்ன வயசில் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதைத்தான் அந்த குழந்தைங்க பின்னாடி கடைபிடிக்கும். அது மாதிரி ஆண் குழந்தைகள் இயல்பாகவே இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை பார்க்கும்போது வாடி போடி வா போ பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதுதான் இயல்பு. அது ரவுடிசம் கிடையாது. அது ரவுடிசம் கிடையாது. அது அதில் ஒரு அன்பு இருக்கும், அக்கறை இருக்கும். அப்படி ஆண்கள் கூப்பிட்றாங்கன்னா அது வலிமையானவர்கள் எளியோரை பாதுகாக்கின்ற ஒரு மனநிலையில். இப்போ பெண்கள் ஆண்களை வாடா போடான்னு கூப்பிட்டாங்கன்னா அது ரவுடிசமா? அப்படி கிடையாதுல்ல. அது அதில் ஒரு அன்பு இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பெண்களை வா போ வாடி போடி பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். அப்படி கூப்பிட அனுமதிக்கும் போது தான் அவன் பெண்களுக்கு பாதுகாப்பானவனாக மாறுவான். பெண்கள் மீது அக்கறையுடையவனாகவும் மாறுவான். பெண்களை உண்மையிலே முழுமையாக பாதுகாக்கிறவனாக அவன் மாறிவிடும். அப்போ அப்படிப்பட்டவனை போயிட்டு நீங்கள் சின்ன வயசில் குழந்தைய வளர்க்குறங்கிற பேரில் ஆண் குழந்தைகளை அடிக்கிறது, அவமானப்படுத்துறது. ஏன்னா ஆண்கள் பெரியவர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அனைத்து வயது ஆண்களுமே பெரியவர்கள், பெண்களை விட பெரியவர்கள். அந்த பெற்றோர்களை விட ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த அப்பா அம்மாவை விட அந்த ஆண் குழந்தை தான் பெரியவர். அந்த அப்பா அந்த ஆண் குழந்தைய என்ன சொல்லி கூப்பிடணும்னா அப்பான்னு சொல்லி கூப்பிடணும், வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடணும். அந்த ஆண் குழந்தை தான் தனது அப்பாவை மகன் என்று குறிப்பிட்டு வாடா போடா வா போ அப்படின்னு பேர் சொல்லி அந்த குழந்தை கூப்பிடும். அதுதான் இயல்பு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆண் குழந்தைக்கான இயல்பு அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிறக்கும்போது அந்த குழந்தை தனது அப்பா அம்மாவை பார்த்து வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம். அது இந்த இயந்திர அறிவியல் உலக இயல்பு, செயற்கையான இயல்பு. அது இந்த ரெண்டு இயல்புமே செயற்கையானது, இது இயற்கையானது கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி செயற்கையான இயல்பு அங்கே கடைபிடிக்கப்படும். அதனால் இப்போ ஆண் குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அது வேறு மாதிரி, பெண் குழந்தைக்கு வேறு மாதிரி சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஆண் குழந்தை அப்பா அம்மாவை வாடா போடா வாடி போடின்னு தான் கூப்பிடுவோம். அப்பாவை மகன் தான் சொல்லுவோம். டேய் இங்கே வாடா, டேய் மகனே இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் அப்பாவை பார்த்து கூப்பிடுவான். அப்பா என்ன சொல்லணும், சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா சாப்பிட்டீங்களா, என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகனை பார்த்து கேட்கணும். இதுதான் இயல்பு, இந்த இயந்திர அறிவியல் உலக இயல்பு.
பெண் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் குழந்தை வந்து தனது இப்போ அது ஒரு பெண் குழந்தைகள் அப்படி வரும். இப்போ ஆண் குழந்தைகள் வந்து தனது அப்பாவை பார்த்து வாங்க போங்கன்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அப்பா என்ன சொல்லணும், நான் உனக்கு அப்பா இல்லை, நான் தான் உங்களுக்கு மகன், அதனால் நீங்கள் தான் எனக்கு அப்பா, என்ன வாடா போடான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் குழந்தைக்கு அப்பா சொல்லி கொடுத்துருக்கணும். அப்பாவாகி அந்த மகன், அந்த ஆண் குழந்தையின் பார்வையில் அப்பா வந்து அப்பா கிடையாது, மகன். அது மாதிரி அந்த ஆண் குழந்தை வந்து தனது அம்மாவை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்டா அந்த அம்மா என்ன சொல்லணுன்னா, நீங்கள் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது, வாடி பொடின்னு கூப்பிடணும், வா போன்னு கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடணும், அதுதாங்க எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கணும். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி, ஆனால் அம்மாங்கிற உறவுமுறை மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் அம்மா என்கிற உறவுமுறை என்பது மகன் என்கிற உறவுமுறையை விட சின்னது அப்படின்னு அர்த்தம். பெண்கள்கிட்ட உள்ள உறவுமுறை அனைத்துமே அக்கா, சித்தி, பெரியம்மா, அத்தை, பாட்டி, பூட்டி, இப்படி இந்த உறவுமுறை அனைத்துமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் உறவுமுறை இருக்குல்ல, அண்ணன், மகன், பேரன், இந்த உறவுமுறையோட சின்ன உறவுமுறை. அப்படி உறவுமுறையிலே அவங்க சின்னதாகிட்டுறாங்க. அதனால் அந்த உறவுமுறையில் நம்ம வந்து எந்த மாற்றத்தையும் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு ஆண்களுக்கிடையான உறவுமுறையில் வந்து அப்படி தலைகள் மாற்றம் ஏற்பட்டு. இப்போ ஒரு அண்ணன் அப்படி, இப்போ நம்ம ஒருத்தன் இருக்கான், அவனுடைய அண்ணனை இவன் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா தம்பின்னு கூப்பிடணும். அந்த தம்பி இருக்கிறனால அவன் வந்து அவனுடைய அண்ணனை எப்படி கூப்பிடணுன்னா ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய அண்ணனை, இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலக வழக்கப்படி ஒரு ஆண் இருக்கிறான், அவனது அண்ணனை இவன் என்ன கூப்பிடணும், தம்பின்னு கூப்பிடணும். அந்த அண்ணன் வந்து இவனை என்னென்னு கூப்பிடணும், அண்ணன் கூப்பிடணும். அந்த மாதிரி உறவுமுறையிலே நம்ம தலைகளாக திருப்பி போட்டுடணும். இந்த ஆண்களுக்கு இடையான உறவுமுறை என்பது அப்படி தலைகளாக திரும்பிடணும். அப்போது ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அந்த ஆண் குழந்தையோட வயது எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 120 ஆரம்பித்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுடைய வயதை கணக்கிடுகிற முறையும் ஆண்களுடைய வயதை கணக்கிடுகிற முறையும் வேறாக இருந்திருக்க வேண்டும். அது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அந்த ஆண் குழந்தையின் வயது 120. வருடங்கள் செல்ல ஒவ்வொரு வருடமும் கடந்து போக 119, 118ன்னு குறைஞ்சிக்கிட்டே வரணும். இதுதான் ஆண் குழந்தையின் வயதினை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கணக்கெடுக்கிற முறை. பெண் குழந்தைகள் வந்து 1 வயசு, 2 வயசு, 3 வயசு அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கும்போது ஒரு பெண் குழந்தை 1 வயசு, அப்புறம் 2 வயசு, 3 வயசு அப்படின்னு கூட்டிகிட்டே போகணும். இதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்வதற்கான வாழ்க்கை முறை, வயதை கணக்கிடுவதற்கான முறை. அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு பெரியவன் பாருங்க. ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அது எந்த அளவுக்கு பெரியவர் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குன்னா அந்த ஆண் குழந்தையோட வயசு 120. அப்போ அந்த வருஷங்கள் போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த ஆண் குழந்தைய பெற்றெடுத்த அந்த ஆணின் வயது என்னவாக இருக்கும்? அவன் வந்து 20 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. அவன் 20 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தையின் வயது 120. அப்படின்னா ஒருத்தன் பிறந்து 20 வருஷம் கழித்து அவன் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த ஆணின் வயது என்னவாக இருக்கும்? 100 வயசாக இருக்கும். ஏன்னா வருஷம் போக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ஆண் குழந்தை பிறந்த 20 வருஷம் கழித்து ஒரு கல்யாணம் பண்ணுவான், அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுதுன்னு வச்சுங்க. அப்போ அவனுடைய வயசுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்போது அவனுடைய வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னா 100 வயசாக இருக்கும். அவன் பெற்றெடுத்த அந்த ஆண் குழந்தையின் வயது 120 இருக்கும். அப்போது 20 வயசு கம்மியாக உள்ளவன் அவன் யார்? அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான்ல அந்த ஆண், அவன் வந்து 20 வயசு கம்மியாக இருக்கான் அந்த ஆண் குழந்தையை விட. தான் பெற்றெடுத்த அந்த ஆண் குழந்தையை விட அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான் பாருங்கள் அந்த ஆண், அவனுடைய வயசு 100, 20 வயசு கம்மியாக இருக்கான், அதனால் அவனுடைய வயசு 100. அப்போது அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான் பாருங்கள் அவன் வந்து அவன் பெற்றெடுத்த அந்த ஆண் குழந்தை என்னன்னு சொல்லணும்? அப்பான்னு சொல்லணும். இந்த ஆண் குழந்தை தன்னை பெற்றெடுத்த அந்த ஆணை என்ன சொல்லணும்? மகனேன்னு சொல்லணும். வாடா போடா அப்படி சொல்லணும், வா போன்னு சொல்லணும், பேர் சொல்லி கூப்பிடணும். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறை. வயதை கணக்கெடுக்கிற ஒரு விதிமுறை, பகுத்தறிவு சார்ந்தது, அறிவுபூர்வமானது. நாம் இன்னைக்கு கடைபிடிக்கிறது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வயசு, 1லேருந்து ஆரம்பிச்சிடும். 1ஆவது வயசு, 2ஆவது வயசு, 3ஆவது வயசுன்னு ஆரம்பிச்சிடும். ஆணும் பெண்ணும் ஒன்றா? ஆணும் பெண்ணும், ஆணுடைய உடலமைப்பு வேறு, பெண்ணுடைய உடலமைப்பு வேறு, ஆணின் உணர்வுகள் வேறு, பெண்ணின் உணர்வுகள் வேறு, ஆண்களுக்கான கடமைகள் வேறு, பெண்களுக்கான கடமைகள் வேறு, ஆணின் குரல் வேறு, பெண்ணின் குரல் வேறு, ஆணின் அழகு வேறு, பெண்ணின் ஒரு. அப்போ இப்படி எல்லாமே வேறாக இருக்கும்போது வயசை மட்டும் எப்படி ஒன்றா கணக்கிட்டுறீங்க? வயசு மட்டும் எப்படி 1 வயசு 2 வயசுன்னு எப்படி கணக்கிட்டுறீங்க? அப்போது 2 பேருக்குமே குணமும் வேறையாக இருக்குது. 2 பேருடைய குணமும் ஒரே மாதிரி இல்லை. ஆணின் குணம் வேறு, பெண்ணின் குணம் வேறு. ஆணின் குணம் வந்து இயற்கை விதிமுறைப்படி ஆணின் குணம் வந்து ஒரு குழந்தை போல, ஆனால் பெண்ணின் குணம் வந்து பெரியவங்க மாதிரி அவங்க பேசுவாங்க, பெரியவங்க மாதிரி நடந்துப்பாங்க. ஒரு பெண் வந்து இயற்கை விதிமுறைப்படி நான் சொல்கிறேன், இயற்கை விதிமுறைப்படி ஒரு பெண்கள் வந்து பிறந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 1 வயசு 2 வயசு ஆகும்போது அவங்களுடைய பிஹேவியர்லாம் பார்த்தா பெரியவங்க மாதிரியே இருக்கும். பெற்றவங்களே அவங்க வந்து வழி நடத்துவாங்க, பெற்றவங்களே அதட்டுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் ஒரு ஆண் குழந்தை வந்து பெற்றவங்களுக்கு பணிஞ்சு போவோம்.
அப்படி இருக்கும்போது 2 பேர் வயசையும் ஒரே மாதிரி நீங்கள் எப்படி கணக்கிடலாம்? பெண்கள் பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் இயற்கை விதிமுறைப்படி. ஆண்கள் பிறக்கும்போது குழந்தைகளாக பிறக்கிறார்கள். குழந்தைகளுடைய மனப்பான்மைப்படி பணிவாக பெற்றோருடன் நடந்து கொள்வான். பெண் குழந்தை அப்படி இல்லை, பெற்றோருடன் மதிப்போடு நடந்து கொள்வார்கள், கோபத்தோடு நடந்து கொள்வார்கள். பெற்றோர்களே வழி நடத்துவாங்க, பெற்றோர்களுக்கே சொல்லிக் கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுப்பது பெண் குழந்தையின் இயல்பு, கற்றுக்கொள்வது ஆண் குழந்தையின் இயல்பு. அப்படி இருக்கும்போது 2 பேருடைய வயசை நீங்கள் எப்படி ஒரே மாதிரி கணக்கிடலாம்? 1 வயசு 2 வயசுன்னு 2 பேருடைய வயசு. அப்போ பெண் குழந்தை பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வயதை 120 தொடங்க வேண்டும். ஒரு வயசாக குறைக்கணும். ஆண்களுடைய வயசு 1, 2, 3 வரும். இது இயற்கை விதிமுறை. 1, 2, 3ன்னு கூடிக்கிட்டே போகணும். பெண்களுடைய வயது குறைந்து கொண்டே போகணும். ஆனால் ஆணும் பெண்ணும் ஒப்பிடும்போது ஆண் என்றாலே குழந்தை இயற்கை விதிமுறைப்படி, பெண் என்றாலே பெரியவர்கள் என்று பொருள். அதனால் அது 1 வயசு பிறந்து 1 வருஷமே ஆன பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 100 வயசு ஆன தாத்தாவோட ஒப்பிடும்போது அந்த பெண் தான் பெரியவர். ஏன்னா பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு அவர் வளர்கிறாள். அதனால் அந்த மனப்பான்மை தான் ஒருத்தர் பெரியவராக சின்னவராகிறதை எது வயசு தீர்மானிக்கலை. அந்த மனப்பான்மை, தன்னை பெரியவராக நினைத்து கொள்கிற அந்த மனப்பான்மை, அதுதான் ஒருத்தர் பெரியவராக சின்னவராங்கிறது முடிவு பண்ணுது. அதனால் வயதை வைத்து ஒருத்தர் பெரியவராக சின்னவராங்கிறது கணக்கிடுறது வந்து ஆண்களுக்குள்ளும் பெண்களுக்குள்ளும் தான் அந்த வயதை கணக்கிட்டு யார் பெரியவர் என்பதை முடிவு செய்கிற அந்த வழக்கம். ஆண் என்றாலே இயற்கை விதிமுறைப்படி பெண்களை விட அவங்க சிறியவர்கள் தான், குழந்தைகள். பெண்களின் பார்வையில் ஆண் என்றாலே குழந்தைகள் என்று பொருள். இயற்கை விதிமுறைப்படி ஆணின் பார்வையில் பெண் என்றாலே பெரியவர்கள் என்று பொருள். அதனால்தான் பெண் பிறக்கும்போது அவளுடைய வயசை 120 வயசு கணக்கிட்டு வருடங்கள் செல்ல குறைந்து கொண்டே வர வேண்டும். ஆணின் வயதை வந்து 1 வயசுலேருந்து தொடங்கி 2 வயசு 3 வயசு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போகணும். ஆனால் ஆணின் பெண்ணையும் ஒப்பிட்டு பார்க்க வயதை கணக்கிடக்கூடாது. வயது கணக்கிடுதல் என்பது யார் பெரியவர் என்பதை முடிவு செய்ய தான் வயதை கணக்கிடுகிற முறை. அந்த வயதை வந்து கணக்கிடும்போது அதை பெண்களுக்குள்ளும் ஆண்களுக்குள்ளும் தான் பயன்படுத்தணும். தவிர ஆணும் பெண்ணும் ஒப்பிட்டு பார்த்து ஆண்களின் வயதையும் பெண்களின் வயதையும் ஒப்பிட்டு பார்த்து யார் பெரியவர்னு முடிவு பண்ணக்கூடாது. பெண் என்றாலே பெரியவர், ஆண் என்றாலே பெண்களின் பார்வையில் குழந்தைகள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது இயற்கை விதிமுறை. இந்த இயற்கை விதிமுறை என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அப்படியே தலைகீழாக மாறும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள், பெண்கள் பிறக்கும்போது குழந்தைகளாக பிறக்கிறார்கள். அல்லது பிறக்கும்போதே பெண்கள் பெரியவர்களாக பிறந்தாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகை பார்க்கும்போது அவங்க குழந்தையாக மாறுறாங்க, அவங்க பயந்துடுறாங்க. ஆனால் ஆண் வந்து பிறக்கும்போது குழந்தையாக மாறினாலும் அவன் வந்து அப்புறம் வந்து விவரம் ஒவ்வொரு வயசும் இந்த உலகத்தை பார்க்கும்போது அவன் வந்து பெரியவராகிடுறான். தன் மீது இந்த உலகம் வந்து தன்னை நம்புகிறது, ஆண்களை நம்புகிறது அப்படின்னு அவன் பார்க்கும்போது அவன் வந்து பெரியவராக மாறிடுறான். பெண்கள் வந்து பிறக்கும்போது இயற்கை விதிமுறைப்படி தான் பிறக்கிறாங்க, பெரியவர்களாக பிறக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை அந்த பெண்கள் பார்க்கும்போது அவங்க குழந்தையாக மாறிடுறாங்க, இந்த உலகத்தை பார்த்து பயந்துடுறாங்க. ஆணுக்கு இந்த உலகத்தை பார்த்தா கோபம் வருது, அவனால் அமைதியாக இருக்க முடியல. அதனால் அவன் வந்து பொறுமை இழந்து பெரியவராகி விடுகிறான். அந்த மாதிரி அப்படியே மாறுது இயற்கை விதிமுறைங்கிறது, அப்படியே மாறி செயற்கையாக ஒரு விதிமுறை இங்கு உருவாக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பிறக்கும்போது பெரியவர்களாக பிறக்கிறார்கள், பெண்கள் பிறந்த பிறகு குழந்தைகளாக மாறுகிறார்கள், ஆண்கள் பிறந்த பிறகு பெரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். பிறந்த 1 வயசு 2 வயசு ஆனோடனே அந்த பண்பு வந்துடும் ஆண்களுக்கு. அப்படிப்பட்ட ஆண்களை வந்து பெண்கள் வந்து எப்படி கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களை எப்படி கூப்பிட்டுருக்கணும், ஒரு ஆண் குழந்தைகளை எப்படி கூப்பிட்டுருக்கணும், அனைத்து வயது ஆண்களையும் எப்படி கூப்பிட்டுருக்கணும்னா வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டுருக்கணும். வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, அடிச்சிருக்கக்கூடாது. ஒரு அம்மா வந்து தனது ஆண் குழந்தையை அடிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அவன் பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை போய் அடித்தா அவனுக்கு வந்து என்ன ஆகும்? அவமானம் தான் வரும். ஏன்னா அவன் பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்கும்போது அவனை போய் அந்த அப்பா அம்மாவும் குழந்தைய வளர்க்குறோங்கிற பேரில் அடித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வளர்க்கும்போது அவனுக்கு இந்த பெற்றவங்க மேலே கோபம் வருது, அம்மா மேலே கோபம் வருது. அம்மா என்கிற அந்த பெண் மீது அது ஒரு பழி உணர்ச்சியாக மாறுகிறது. அம்மா என்கிறவள் பெண்ணாக இருக்கிறாள். அப்படி இருக்கிறதுனால பெற்றோர்கள் மீது ஏற்படுகிற அந்த கோபம், பழி உணர்ச்சி பெண்கள் மீதான பழி உணர்ச்சியாக அந்த ஆண்களின் மனதில் மாறுகிறது. அதனால்தான் பிற்காலங்களில் அவர்கள் வன்முறையாளர்களாக, பெண்களுக்கு எதிராக செயல்படுகிற சமூக விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள். அந்த இயல்பை தெரிஞ்சிக்காமல், அந்த குழந்தைகளோட இயல்பை தெரிஞ்சிக்காமல் நாம் வந்து ஒரு முரட்டுத்தனமான, ஒரு கண்மூடித்தனமான அணுகுமுறையை கடைபிடிக்கிறோம். அதான் மூட நம்பிக்கைகள். நம்முடைய கவனம்லாம் மூட நம்பிக்கைகளில் தான் இருக்குது. மதத்தின் பேரால் இங்கே நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது.
அறிவுபூர்வமாக நம்ம வாழ்கிறதே கிடையாது. அதுதான் அந்த மதத்தை ஒழிக்கணுங்கிறது. மதங்களை ஏன் ஒழிக்கணும் அப்படிங்கிறது, மதத்தை நம்ம வளர்த்து விட்டுட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த மாதிரி அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. மதங்களே இல்லாமல் இருந்தால் தான், மத மூட நம்பிக்கைகளே இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் தான் இப்படி ஒரு உண்மை, நான் சொல்கிற அந்த உண்மையை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன, அந்த மதங்களை பற்றின எந்த மூட நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. அதனால தான் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. மதத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற யாராலையும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மதத்தின் மீது இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இந்த உண்மைப்படி நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். அதன் மூலம் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். அது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம்னு சொல்லிட்டு மதத்தின் பின்னாலேயே ஓடி 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 கண்மூடித்தனமாக கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மனித இயல்பு என்ன எப்படி இங்கே இருக்குது அதை கவனிக்காமல், அதை கவனிக்கணும்ல. மனித இயல்பு, மனித உணர்வு, அங்கே ஒரு குழந்தை ஒப்பிட்டு பார்க்கணும்ல. ஒப்பிட்டு பார்க்கணும்ல. நிறைய குழந்தைகளோட இயல்பு என்ன, ஏன் பெண் குழந்தைகள் எப்படி இருக்காங்க, ஆண் குழந்தைகளுக்கு இடையில் என்ன வேறுபாடு, ஏன் இந்த சின்ன வயசுல இவங்க ஆண் குழந்தைகள் இப்படி திமிராக பேசுகிறாங்க, பெற்றவங்களை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், ஆண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அம்மாவை வாப்போன்னு கூப்பிடுவாங்க, அப்பாவை வாப்போன்னு கூப்பிடுவாங்க. வாப்பா போப்பா சாப்பிட்டியாப்பா இப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அப்பாங்கிறத அந்த உறவுமுறை அந்த ஒரு குழப்பம்தான் அது. அதில் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது. அப்பாங்கிறது ஒரு ஆண் குழந்தை தனது அப்பான்னு தன்னை பெற்றவரை கூப்பிடுறது தவறானது, பொய்யானது. ஆனால் வாப்போங்கிறான் பாருங்க, வாப்பா சாப்பிட்டியா, எப்போ வந்த அப்படின்னு தான் வாப்போன்னு தான் கூப்பிடுவாங்க கடந்த காலம். இப்போ தான் வாங்க பொங்கன்னு கூப்பிட்ற வழக்கம் வந்திருக்கு. வாங்க பொங்கன்னு தன்னை பெற்றவனை ஒரு ஆண் கூப்பிட்றான்னா அதுதான் மூட நம்பிக்கை. வாப்போன்னு தான் கூப்பிடணும், அப்பான்னு கூப்பிடக்கூடாது. வாடா மகனே அப்படின்னு கூப்பிடணும். அப்போ அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காத அளவுக்கு நாம் மதத்தின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை நமக்கு. ஏன் புரிஞ்சிக்கலை, இந்த உண்மை ஏன் மக்களுக்கு தெரியாமல் போச்சு? மதங்கள் மீது நம்பிக்கை, மூட நம்பிக்கைகள் மீது நம்பிக்கை. மூட நம்பிக்கைகளுக்கு அவ்வளோ வரவேற்பு, சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம். ஏதாவது மதத்தை பற்றி ஏதாவது விமர்சிச்சுட்டா போதும், எங்களுடைய மதத்தை பற்றி எங்களுடைய மனம் புண்படுற மாதிரி இவங்க நடந்துட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, உடனே அவங்கள கைது பண்ணி உள்ளே போடுங்க. ஒரு கருத்து சுதந்திரம் இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை. அந்த பாவத்துக்கு தான் இவ்வளோ தண்டனைகள். மனித இனம் அவதிப்படுறாங்க, அவஸ்தைப்படுறாங்க, நோய்களால், குற்றங்களால். ஏன் அறிவுபூர்வமாக வாழலை பாருங்கள், அந்த குற்றம்தான். மதத்தை தூக்கி கொண்டாடினார்களே அந்த குற்றம்தான். மதங்களை தூக்கி கொண்டாடினாங்க பாருங்கள், மதத்தின் பின்னால் ஓடினாங்க பாருங்கள், அந்த பாவத்துக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள், நோய்கள், குற்றங்கள். அறிவுபூர்வமாக வாழ்ந்திருக்கணும். நாம் அறிவுபூர்வமாக வாழும்போது தான் மதங்களெல்லாம் ஒரு சாக்கடையாக நினச்சி அதை உள்ளே நுழைய விட்டுறக்கூடாது. ஒரு அறிவுபூர்வமாக வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற அந்த உண்மைகளை கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்தாற் போன்று நாம் வாழ்ந்திருப்போம். வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் இங்கே அமைதி ஏற்பட்டிருக்கும். இப்போ ஆண் குழந்தைன்னா அவனை அப்பான்னு கூப்பிடணும். அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த ஆண், தான் பெற்றெடுத்த ஆண் குழந்தைய, அவனுக்கு குழந்தை பிறக்கல, அப்பா பிறந்திருக்காரு. ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது ஒரு ஆண் மகனாக மாறுகிறான், அவன் ஒரு அப்பாவை பெற்றெடுக்கிறான். அப்போது இந்த மாதிரியான புரிதலில் வாழும்போது தான் அந்த ஆண் குழந்தைகள் உயர்வாக மதிக்கப்படும் போது தான் தன்னை உயர்வாக மதிக்கிற பெற்றோர்களை, அதாவது பெண்களை அவன் பாதுகாக்கணும்னு அவன் நினைப்பான். ஏன்னா அவனை நம்பி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது. ஆண்களில் இளையோர்களை நம்பி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயல்படுது. ஆண்கள் மீது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்பிக்கை வைக்குது. ஆண்கள் தான் உருவாக்கினார்கள். ஆண்கள் மீது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்பிக்கை வைக்கிறது. அதிலும் ஆண்களில் இளையவர்கள் மீது தான் நம்பிக்கை வைக்கிறது. சின்ன வயசு உள்ள ஆண்கள் மீது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்பிக்கை வைக்கிறது. அதனால் ஆண்களுக்கு உதவியாக இருப்பதற்கு யாருக்கு தகுதினா பெண்களுக்கு தகுதி இல்லை, பெண்களுக்கு அந்த திறன் இல்லை. அதனால் ஆண்களுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களுக்கு ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள். அப்படின்னா தற்போதுள்ள வாழ்கிற இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயற்கை விதிமுறைக்கு முரணானது, செயற்கையானது. அப்படின்னா அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு பெண்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இருக்க முடியாது. பெண்களால் உதவியாளர்களாக கூட இருக்க முடியாது. அப்போ ஆண்களுக்கு யார் உதவியாளர்னா ஆண்கள் தான் உதவியாளர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் உதவியாளர்கள். அப்போ யார் தான் உதவியாளர்? ஒரு இளைய வயது, சின்ன வயசு உள்ள ஆண்களுக்கு பெரிய வயதுடைய ஆண் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறான்னு வைங்க, அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவன் தான் உதவியாளன். ஒரு ஆண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறான் என்றால் அது ஆண் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, தலைவனை பெற்றெடுக்கிறான் என்று பொருள். அந்த தலைவனுக்கு இவன் தான் தான் பெற்ற அந்த ஆண் குழந்தை இவனுக்கு தலைவன். அந்த குழந்தைங்கிறது குழந்தைகளை தலைவனை பெற்றெடுக்கிறான். அந்த குழந்தையை பெற்றெடுத்தவன் தான் உதவியாளன்.
அந்த தலைவனாக இருக்கிற அந்த ஆண் குழந்தைக்கு உதவியாளன் இவன். ஆண் குழந்தைகள் இந்த உலகில் பிறக்கும்போது தலைமை பண்புடன் வளர்கிறது. குழந்தையாக பிறக்குது. குழந்தையாக பிறந்த கொஞ்சம் வளர வளர ஒவ்வொரு நாளும் போக போக அதுக்கு தலைமை பண்பு வந்து விடுகிறது, அல்லது தலைக்கணம் வந்து விடுகிறது என்று கூட சொல்லலாம். அதைத்தான் தலைமை பண்பு வந்து விடுகிறது. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தலைக்கணம் வந்து விடுகிறதாக நம்ம நினைத்து கொள்கிறோம். அது தலைக்கணம் இல்லை, தலைமை பண்பு. தலைமை பண்புடன் தான் ஆண் குழந்தைகள் வளருவாங்க. அப்போது அந்த மாதிரி சின்ன வயசு உள்ள ஆண் குழந்தைகளுக்கு பெரிய வயதுடைய ஆண்கள் என்ன பண்ணணும்னா உதவியாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும், சிறியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்களில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் யார் சிறியவர்கள் என்றால், உதாரணத்துக்கு ஒரு அப்பான்னு நாம் இப்போ சொல்கிறோம்ல, அவர் தான் சிறியவர். மகன் நாம் இப்போ சொல்கிறோம்ல, அவங்க தான் பெரியவங்க. அந்த ஆண்கள் தான் பெரியவர்கள். மகனை அப்பா என்றும் அப்பாவை மகன் என்றும் நாம் குறிப்பிட வேண்டும். இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் அப்பான்னு யாரை சொல்கிறோமோ அவங்க தான் சின்னவங்க, அவங்கள நம்ம மகன் தான் சொல்லணும். இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் மகன்னு யாரை சொல்கிறோமோ அவங்கள நம்ம அப்பான்னு சொல்லணும், அவங்கள தான் நம்ம பெரியவர்கள் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் யாரை அண்ணன் என்று சொல்கிறோமோ அவனைத்தான் நம்ம தம்பின்னு சொல்லணும், அவனைத்தான் நம்ம சின்னவன் சொல்லணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் தம்பின்னு நாம் யாரை சொல்கிறோமோ அவனைத்தான் நம்ம அண்ணன் சொல்லணும், அவனைத்தான் நம்ம பெரியவன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தலைகீழ் உறவுமுறை வந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகை புரிந்து கொள்ள முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் உறவுமுறையினை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அப்படி தெளிவாக புரிஞ்சிக்காதனால்தான் உறவுமுறையில் ஏற்பட்ட குழப்பம்தான், தவறான புரிதல்கள் தான் இங்கே நடக்கிற வன்முறைகள் காரணம். உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து பிறக்கிறான். அவன் வந்து தன்னை பெற்றெடுத்த ஆண் வந்து வாடா போடான்னு கூப்பிடும்போது அவனுக்கு கோபம் வருது. யாருக்கு? இன்றைக்கி நம்ம யாரை தந்தைன்னு சொல்கிறோமோ அவருக்கு கோபம் வருது. என்னடா நான் உனக்கு அப்பா, நீ என்னையே வாடா போடாங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், தனது மகனை அடிக்கிறான். இது ஒரு தவறான புரிதல். இந்த மாதிரி தான் வன்முறைகளே இங்கே நடக்குது. தவறாக புரிஞ்சுக்கிறதுனால தான், உறவுமுறைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இங்கே வன்முறைகளே நடக்குது. ஒரு அண்ணன் வந்து ஏன் தம்பி அடிக்கிறான்? இந்த உலகத்தில், இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு அண்ணன் வந்து ஏன் தம்பி அடிக்கிறான்? தம்பி வந்து அண்ணனை மதிக்க மாட்டேங்கிறான். உடனே அண்ணனுக்கு தம்பி மேலே கோவம், உடனே அடிக்கிறான். அப்போ அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையான உறவுமுறை பாதிக்கப்படுது. உண்மையில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அண்ணன் எனப்படுவன் அண்ணன் அல்ல, அவன் தம்பி. இந்த இயந்திர அறிவியல் உலகில் தம்பி எனப்படுவன் தம்பி அல்ல, அவன்தான் அண்ணன். அப்போது அதை நீ சரியாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தனாக்கா, ஒரு தம்பி ஒரு அண்ணனை வந்து வாடா போடான்னு கூப்பிடும்போது அவன் வந்து அதை வந்து தவறுதலாக புரிஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா அவன் தம்பி கிடையாது, அவன் அண்ணன். அவன் அப்படி தான் சொல்லுவான். நாம் அண்ணன் கிடையாது, நாம் தம்பி, நாம் அவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சரியான புரிதல் வந்து மனித உறவுமுறையில் அமைதியை ஏற்படுத்தியிருக்கும். இங்கே ஏன் ஒருத்தர் வந்து சண்டை, குடும்பங்கள்லாம் பிரிஞ்சுது, அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க. கடந்த காலங்களில் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 5-6 பேர் இருப்பாங்க, 5-6 பசங்க இருப்பாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை போடுவாங்க, டமால் டிமில்னு அடிச்சுப்பாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள சண்டை, அப்புறம் தெருவுக்கு தெருவு சண்டை, ஒரே சண்டை தான். எது காரணம்னா அந்த உறவுமுறையை சரியாக புரிஞ்சிக்கல. இந்த உறவுமுறை, தலைகீழ் உறவுமுறையை சரியாக புரிஞ்சிக்கல. இந்த தலைகீழாக மாறிவிட்ட அந்த உறவுமுறையை, செயற்கையாக மாறிவிட்ட அந்த செயற்கையான உறவுமுறையை புரிஞ்சிக்கல. அவங்க இன்னும் அந்த இயற்கையான உறவுமுறையிலே இருக்காங்க. அப்படி கூட இல்லை. உறவுமுறையை பற்றி உங்களுக்கு ஒரு அறிவுமே இல்லை. எப்படி ஒரு ஆணின் உறவுமுறை எப்படி மாறி போகுது. அதனால தான் உறவுமுறையை கவனிக்கணும், உறவுமுறையை பற்றி பேசணும். ஏன் இப்படி பேசுகிறாங்க? பொறுமையாக கவனிக்கணும். அவசரப்படுறாங்க, பொறுமை இழந்து அவசரப்படுறாங்க. அதனால் மக்களை வந்து சிந்திக்க விடாமல் செய்தது அதில் வர இந்த மதங்கள் வந்து குறுக்க வந்து நிற்கிது. அது என்ன சொல்லுதோ அதைத்தான் இவங்க பார்க்குறாங்க. இவங்க கண்ணால் பார்க்குறத பற்றி இவங்க யோசிக்கிறதே இல்லை. மதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இவங்க வந்து வாழ்வியல் நெறிமுறைகளாக கடைபிடிக்கிறார்கள். அதனாலேயும் வந்து இங்கே நிறைய பிரச்சனை. அதுதான் இந்த மக்களை சிந்திக்க விடாமல் பண்ணியது காரணமே. அதனால் வந்து ஆண்கள் வந்து உயர்வாக நினைக்கணும், பெரியவர்களாக நினைக்கணும். யார்? இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் அனைவருமே, அனைத்து வயது ஆண்களையும் வந்து பெரியவர்களாக நினைக்க வேண்டும், தன்னை விட பெரியவர்களாக நினைக்க வேண்டும். தன்னை பெண்கள் வந்து இந்த பெரியவர்களாக இருக்கின்ற ஆண்கள் முன் பெண்கள் வந்து தங்களை வந்து ஒரு குழந்தைகளாக நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்களை ஒரு கடவுள் மாதிரி நினைக்கணும். ஏன்னா ஆண்களிடமிருந்து ஆண்களை பாதுகாக்கிற அந்த பொறுப்பு வந்து இப்போ ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருக்குது. ஆண்களின் தயவு இல்லாமல் பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண்களை கடவுளாக நினச்சிருக்கணும், கடவுளாக வணங்கி இருக்க வேண்டும்.
அதுக்குரிய மரியாதை கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு பெண் வந்து தான் பெற்றெடுத்த ஆண் குழந்தையை வாடா போடாங்கிறது, வா போங்கிறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, அல்லது ஒரு ஒரு பெண் வந்து தனது தம்பியை அடிக்கிறது, அப்புறம் இப்படி உறவு முறையில் ஏற்பட்ட குழப்பம் பாருங்கள். இதுதான் மனித வாழ்க்கை கெட்டு போனதுக்கே காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித வாழ்க்கை என்பது வன்முறை களமாக மாறி போனதற்கு இந்த உறவு முறையை அவங்க சரியாக புரிஞ்சிக்கலை. அதை பற்றி அவங்க பேசலை, ஆராயாமல் விட்டுட்டாங்க. உறவு முறையில் ஏற்பட்ட இந்த குழப்பங்கள் தான் காரணம். அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. இவங்களுடைய கவனம்லாம் வேற ஒன்றில் இருக்குது. பணத்தை சம்பாதிக்கணும், அப்புறம் அந்த மத மூட நம்பிக்கைகளை கடைபிடிக்கணும், அப்புறம் அந்த மத மூட நம்பிக்கைகளை பற்றி எதுவும் பேசிடக்கூடாது, விமர்சிச்சிடக்கூடாது. எங்கள் மனது புண்பட்டு விட்டது, இவரை பிடிச்சி உள்ளே தள்ளுங்க, அல்லது அடிங்க, வெட்டுங்க, குத்துங்க, கொலை பண்ணுங்க. மதத்தை பற்றி பேசினாலே அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த அறிவுக்கு முற்றிலும் தடை போட்டு விட்டார்கள். மூட நம்பிக்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் ஏற்பட்ட அந்த பாவம் தான் இவ்வளோ குற்றங்களுக்கும் இவ்வளோ நோய்களுக்கும் காரணம், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம், இவ்வளோ குழப்பங்களுக்கு காரணம். மனித வாழ்க்கை அமைதி இல்லாமல் போனதற்கு அதுதான் காரணம். உறவுமுறை மீது நம்பிக்கையே இல்லாமல் போனதுக்கு, மகிழ்ச்சியாக வாழ முடியாத நிலைமைக்கு நம்ம மாறிட்டோம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியாகவே வாழ முடியல. உறவுமுறையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தானே மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்முடைய தவறான புரிதல், உறவுமுறையை தவறுதலாக புரிந்து கொண்டோம். அதனால் இந்த செயற்கையான உறவுமுறை, இயந்திர அறிவியல் உலகுக்கு என உள்ள அந்த செயற்கையான உறவுமுறையை பற்றி நமக்கு எந்த ஆராய்ச்சியும் இல்லை, எந்த ஒரு புரிதலும் இல்லை, எந்த தேடலும் இல்லை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சண்டைகள். இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ஒரு தாத்தான்னு சொல்கிறோம்ல, அவர் வந்து தன்னோட பேரனை என்ன சொல்லணும்னா, பேரனை பார்த்து தாத்தான்னு கூப்பிடணும். அந்த பேரன் வந்து தனது தாத்தாவை வந்து டேய் பேரா, வாடா பேரா, என்னடா சாப்பிட்டியா அப்படின்னு கூப்பிடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு அப்படி ஒரு மனநிலை இருக்குது. அது தெரியுமா? நம்ம அதை தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம். தெரிஞ்சிக்காமலே அதை கடந்து வந்துட்டோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதை போய் நம்ம வந்து தெரிஞ்சிக்காமல் வரோன்னா எந்த அளவுக்கு நமக்கு அலட்சியம். ஒரு தாத்தாவை ஒரு பேரன் வந்து என்ன சொல்லி கூப்பிடுவான், வா போ. தாத்தா இல்லை, நம்ம தாத்தான்னு சொல்கிறோமே அவர் தாத்தா இல்லை. பேரன் நம்ம யாரை குறிப்பிட்றோமோ அவன் பேரன் கிடையாது, பேரன் தான் தாத்தா. அந்த தாத்தா தான் பேரன். தாத்தாங்கிறது வந்து வயதை அடிப்படையாக கொண்டது தான். அது ஒரு மனப்பான்மை. தாத்தா என்பது பெரியவர்களுக்கான மனப்பான்மை, பேரன் என்பது சிறியவர்களுக்கான மனப்பான்மை. அப்போ தலைகளை இப்போ ஆண்களுடைய பிறக்கும்போது அவனுடைய வயது 120 நம்ம கணக்கிட வேண்டும். வருடங்கள் செல்ல குறைந்து கொண்டே வர வேண்டும். அப்படி இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், தன்னை பெற்றெடுத்த ஒரு ஆணை பெற்றெடுத்திருப்பாங்க, தன்னை பெற்றெடுத்த ஒரு ஆணை பெற்றெடுத்தவன் இருக்கான்ல, அவனை தான் வந்து தாத்தான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவனை பேரன்னு சொல்லுவான். அவன் வந்து என்ன சொல்லுவான், தான் பெற்றெடுத்த ஒரு ஆண் வந்து பெற்றெடுத்திருப்பான்ல ஒரு பையன், அவனை வந்து தாத்தான்னு சொல்லணும். அவன் வந்து இப்போ நம்ம பேரன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனால் தாத்தான்னு சொல்லணும். அந்தளவுக்கு உறவுமுறையை நீங்கள் அப்படியே திருப்பி விடுங்க. ஆண் உறவுமுறையை அப்படியே திருப்பி விடுங்க. நீங்கள் தாத்தான்னு சொல்கிறீங்களா, அவன் தாத்தா இல்லை, பேரன் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தாத்தா. அதே மாதிரி ஆணின் ஒரு வயதை கணக்கிடும்போது அப்படி தலைகளாக மாற்றிடுங்க. 120 வயசு, அவன் பிறக்கும்போது 120 வயசு, வருடங்கள் செல்ல குறைஞ்சிக்கிட்டே வரணும். அப்போ அதன் அடிப்படையில் ஆண்களுடைய வயதை கணக்கிடுங்கள். யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை கணக்கிடுங்கள் நான் சொல்கிறத வச்சு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆண்களுடைய உறவுமுறையை எளிதாக புரிஞ்சிக்க முடியும். பெண்களுடைய வயது என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் 1, 2 என்று தொடங்கி கூடிக்கொண்டே போக வேண்டும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் இது வந்து செயற்கையானது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து ஆண்களுடைய வயது 1 துவங்கி கூடிக்கொண்டே போக வேண்டும். ஏன்னா அது வந்து இயற்கையான விதிமுறைப்படி பெண்களுடைய வயது 120 தொடங்கி குறைந்து கொண்டே வர வேண்டும். அப்போது அங்கே வந்து இயற்கை விதிமுறைப்படி அங்கே வந்து ஆண் என்றாலே அனைத்து வயது ஆண்களும் பெண்களை விட சிறியவர்கள் தான். பிறந்து 1 வருஷமே ஆன ஒரு பெண் குழந்தையின் முன்பு பிறந்து 100 வருஷம் ஆன ஒரு ஆண் வந்து சின்னவன் தான், குழந்தை தான், தாத்தா குழந்தை. ஆனால் பெண்கள் வந்து அங்கே வந்து ஆண்கள் அனைவரையும் தாத்தா, அந்த உறவுமுறைங்கிறது மாறாது. அப்பா அப்புறம் தாத்தா சித்தப்பா எல்லாமே உண்டு. ஆனால் அப்பா என்கிற உறவுமுறையை விட மகள் என்கிற உறவுமுறை பெருசு. பெண்களுடைய உறவுமுறை அனைத்துமே பெரிய உறவுமுறை. ஆண்களுடைய உறவுமுறை அனைத்துமே பெண்களின் உறவுமுறையோடு ஒப்பிடும்போது ஆண்களுடைய உறவுமுறை அனைத்துமே சின்னது. ஒரு மகள் என்கிற உறவுமுறையோடு அப்பா என்கிற உறவுமுறையை ஒப்பிடும் பொழுது அப்பா என்கிற உறவுமுறை குழந்தை உறவுமுறை. ஒரு பேத்திங்கிற உறவுமுறையோடு தாத்தா என்கிற உறவுமுறையை ஒப்பிடும்போது இதில் யார் பெரியவர் என ஒப்பிட்டு பார்த்தால் பேத்தி தான் பெரியவர். தாத்தா என்கிற உறவுமுறையோடு
பேத்தி என்கிற உறவு முறை பெரிய உறவு முறையாகும். பெண் என்றாலே பெரியவர், ஆண் என்றாலே குழந்தைகள். பெண்களின் பார்வைக்கு, ஆண்களின் பார்வைக்கு பெண் என்றாலே பெரியவர்கள். பெண்களோடு ஒப்பிடும்போது தங்களை ஆண்கள் குழந்தைகளாக நினைப்பார்கள். அதனால் ஒரு தாத்தா கூட தனது பேத்தியிடம் தன்னை குழந்தையாக உணர்வாள். அப்போ அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுவான்னா, தனது தாத்தாவை தாத்தா குழந்தை, குழந்தை தாத்தா அல்லது தாத்தா குழந்தை என்று புரிந்து கொள்வாள். தனது அப்பாவை அப்பா குழந்தை, குழந்தைகளுக்கு இடையே உள்ள உறவுமுறை என்று பெண்கள் கருதி கொள்வார்கள். ஆண்களை பார்க்கும்போது இது எனது அப்பான்னு சொல்லுவாள். டேய் அப்பா இங்கே வாடா, டேய் என்னடா அப்பா, டேய் தாத்தா இங்கே வா, எங்கடா போனேன், பாட்டி கூட என்ன பண்ண நீ, எங்கள் பாட்டியை பார்த்தா எங்களெல்லாம் மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து என்ன பண்ணுவாள், தன தாத்தாவை வந்து கேட்பா. அந்த பெண்ணுக்கு வந்து தாத்தா அப்பா இது எல்லாமே குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கு இடையே உள்ள உறவுமுறை, குழந்தைகளாக தெரிகிற அவர்களுக்கு இடையே உள்ள உறவுமுறை தான் அப்பா தாத்தா அண்ணங்கிறவ வந்து ஒரு குழந்தை. ஆனால் அவன் குழந்தைகளுக்கு இடையே உள்ள ஒரு உறவுமுறை அண்ணங்கிறது வந்து. அதனால் அண்ணன்னா பெரியவன் அர்த்தம் கிடையாது, பெண்களை விட பெரியவன் அர்த்தம் கிடையாது. அந்த தங்கச்சி என்கிற உறவு முறையை விட அண்ணன் என்கிற உறவு முறை வந்து சின்னது. தங்கச்சி தான் பெரிய உறவு முறை அது. அதனால் இது இயற்கை விதி, இது வந்து இயற்கை விதிமுறைப்படி உள்ள நடைமுறை. இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் அது கடைபிடிக்க அது வசதியாக இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதை போட்டு குழப்பிக்கூடாது, அதை இழுக்கக்கூடாது. அது அங்கே, இது இங்கே வேறு. ஆக உறவு முறையை பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஐடியாவே இல்லை. ஒரு கண்மூடித்தனமான அணுகுமுறை, ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு நம்ம உறவு முறையை வந்து ஒரு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டனால தான் உறவு முறையில் இவ்வளோ சண்டைகள் வருது. மனித இனம் ஏன் இப்படி போரிட்டு கொண்டார்கள், ஏன் வந்து சாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, செத்துக்கிட்டாங்க, குடும்பத்தில் சண்டை, புருஷன் முண்டாட்டி ஏன் இவ்வளோ சண்டை போட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த உறவு முறையை சரியாக புரிஞ்சிக்கலை. உறவு முறையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழலை. நாம் மூட நம்பிக்கைகளை உள்ள தாராளமாக வரவேற்று விட்டோம், உள்ள நுழைத்து விட்டோம். நோய்களை எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அதுபோன்று இந்த மதங்களை நாம் ஏற்றுக்கொண்டோம். மதம் என்பது ஒரு நோய், மனித வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட ஒரு நோய், ஒரு மனப்பான்மை. அப்படி இருக்கும்போது அதை வந்து உள்ளே நுழைக்கிற போது அது சொல்படி தான் நம்ம கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரம் பிறந்து விடுகிறது. அதனால் வந்து மனித வாழ்க்கை முறையில் உள்ள இந்த அறிவுபூர்வமான அணுகுமுறைகளை பற்றி உறவுமுறைகளை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற தேடுதலோ ஆராய்தலோ எதுவுமே இல்லாமல் கண்மூடித்தனமான ஒரு வழக்கத்தை கடைபிடித்ததால் குடும்பத்துக்குள்ள சண்டை, குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை, அப்புறம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இடையே இன்னொரு குடும்பத்துக்கும் இடையே சண்டை, அப்புறம் பக்கத்து தெருவுக்கு இடையில் ஒரே சண்டை. கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சண்டை தான். ஆண்களுக்குள்ளே அப்படி சண்டை போடுவாங்க, பெண்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க, கொலையடி சண்டை, தெரு சண்டை. ஆண்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க. நான் அந்த தெருவில் அந்த ஜாதிகாரன் அடித்தேன், இந்த ஜாதிகாரன் அடித்தேன், அந்த தெருவில் உள்ளவன் அடித்தேன், இந்த தெருவில் உள்ளவன் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை பெருமை தான். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்தது. 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரே சண்டை பெருமை தான் நடந்துச்சு. இந்த தமிழ்நாடு உலகம் முழுக்க சண்டை போடுறது தான் பெருமையாகவே இருந்துச்சு. நான் அவங்க கூட சண்டை போட்டேன், சும்மா அடித்தம்பாரு, எல்லாம் ஓடுவான், என்னை பார்த்தாலே ஓடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெருமை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இன்னும் கொடூரமாக இருந்திருக்கும். சண்டை போடுறதுங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரே போர், வெட்டுறேன் குத்துவேன் அப்படின்றது தான். மன்னர், பக்கத்து நாட்டு படை வீரர்கள் வர்றாங்க, அவங்கள வெட்டுவேன் குத்தணும், ஃப்ரீயாக கொலை பண்ணிக்கலாம், நீங்கள் கொலை பண்ணால் தண்டனையே கிடையாது. போர் வந்து ஏன் ஊக்கம் பெற்றதுன்னா, நீங்கள் எதிரி நாட்டு வீரர்களை நீங்கள் ஈஸியாக கொலை பண்ணலாம், உங்களை யாரும் வந்து நீதிமன்றத்தில் விசாரிக்க மாட்டாங்க. நீ எத்தனை கொலை பண்ண? நான் இது வரைக்கும் 25 பேர்த்த கொலை பண்ணியிருப்பேன். போர் வீரர்கள் பேசிப்பாங்க. ஒரு போர் வீரர் இன்னொரு போர் வீரர்கிட்ட பேசுவார், நீ எத்தனை கொலை பண்ணியிருக்க? நான் வந்து இது வரைக்கும் 2-3 படையெடுப்பு நடத்தியிருக்கோம். அந்த படையெடுப்பில் நான் 2 பேர்த்த தான் கொலை பண்ணேன், எனக்கு கொஞ்சம் சரியாகவே சண்டை போட தெரில. அடுத்தது தான் மாட்டினாங்க. அடுத்தது மாட்டும்போது கிட்டத்தட்ட 6 பேர்த்த நான் கொலை பண்ணேன். 2-3 பேர் கையை வெட்டி போட்டேன், இன்னொருத்தன் வயிற்றில் குத்தி அவன் அதை உயிர் பொழைச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசிப்பாங்க. இது வரைக்கும் நான் 32 கொலை பண்ணியிருக்கேன்ப்பா. அப்போ 32 போர் வீரர்களை நான் வெட்டி சாய்ச்சிருக்கேன். இன்னும் நான் 6 போரை நான் கண்டுட்டேன். 6 நாட்டோடு நாங்கள் சண்டை போட்டிருக்கேன். இன்னை வரைக்கும் நான் உயிரோடு இருக்கேன். இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிப்பாங்க. ஃப்ரீயாக கொலை பண்ணலாம். நீங்கள் உங்களை யாரும் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னா உங்களை வந்து இராணுவத்தில் அன்றைக்கி வந்து நாட்டு வீரர்கள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கொலை பண்ணிக்கலாம். எதிரி நாட்டு வீரர்களை எத்தனை வேணாலும் கொலை பண்ணிக்கலாம். அப்போ அதில் ஒரு போட்டி, சீக்கிரம் கொலை பண்ணிடணும்,
கொலை பண்ணி அந்த எண்ணிக்கை ஒரு பெருமை, ஒரு சண்டை போர்னு வரும்போது அங்கே குத்தி இங்கே குத்தி உடனே எப்படி காலி பண்ணுறது. ஒரு நான் நீ எத்தனை பேர்த்த கொலை பண்ண, ஒவ்வொருத்தட்டையும் கேட்பாங்க, நீ எத்தனை பேர்த்த கொலை பண்ண, நான் 4 பேருங்கய்யா, ஏன்னா நான் ஒருத்தர் தாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்லுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நான் 4 பேர்த்த கொலை பண்ணேன். இல்லை நீ 3 பேர் தானே, தெரில சரியாக தெரில, அவன் பொழைச்சிட்டான், 4வது நீ சொன்ன பிறகு அவன் பொழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறது அவ்வளோ சர்வசாதாரணமாக அது ஒரு அனுபவமாக இருக்கும், அது ஒரு பெருமையாக இருக்கும். கொலை என்பது அவங்களுக்கு ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா இருக்கும் கொலை என்பது. அப்புறம் கற்பழிப்பு, ஃப்ரீயாக கற்பழிச்சிக்கலாம். ஒரு நாட்டு படை வீரர்கள் இன்னொரு நாட்டு மீது போர் தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வழியை போய் போர் தொடுக்கிறாங்க, இல்லை எப்படியோ போர் தொடுக்கிறாங்கன்னு அந்த நாட்டு வீரர்களை இவங்க இப்போ அடித்து போட்டாங்கன்னா, ஜெயிச்சிட்டாங்கன்னா, அந்த நாட்டுக்குள்ளே போய் இவங்க சூறையாடுவாங்க, எல்லாத்தையும் சூறையாடுவாங்க. பெண்கள்லாம் கைப்பிடிச்சி இவங்க பார்க்குற பெண்கள், சின்ன வயசு பெண்கள், பெரிய வயசு பெண்கள், யார் இவங்களுக்கு பிடிச்சிருக்கோ வெறியாட்டம் போடுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தான் அவங்களுக்கு இந்த போரிடுவதற்கான ஊக்கத்தை கொடுக்குது. இதெல்லாம் பண்ணலாம், கொலை பண்ணலாம், ஃப்ரீயாக கொலை பண்ணலாம், ஃப்ரீயாக. அப்புறம் ஜெயிச்சாச்சுனாக்கா நல்ல ரேப்பு, கற்பழிப்புகளில் ஈடுபடலாம், அப்புறம் அங்கே இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி தான் போரிடுவதற்கான நம்பிக்கை. அப்புறம் நிறைய சரக்கு கிடைக்கும், மதுபானம் கிடைக்கும், போர் வீரர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுற அளவுக்கு மதுபானம் கிடைக்கும். அப்படி எல்லாமே அங்கே நடக்கும். விபச்சாரம், இப்படி எல்லா சம்பவங்களும் அங்கே நடக்கும். இதெல்லாம் தான் போர் வெறியை தூண்டுறது. இதெல்லாம் போர் வெறியை அவர்களை வெறியுடையவர்களாக மாற்றுவது. அதுதான் அந்த காலத்தில் போரிடுவதற்கான ஊக்கமாக இருந்துகிட்டு. எவ்வளோ கொடுமையான காலகட்டங்களை மனித உயிரினம் கடந்து வந்திருக்கு பாருங்கள். பெண்கள் தான் பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க கஷ்டமாக இல்லாமல் அவங்களும் அந்த போர் நடவடிக்கைகளில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும். அவங்களும் அந்த அவங்க வெறுமனே ஒதுங்கிட்டு வேடிக்கை பார்க்காம அந்த போர் நடைமுறை ஆண்களை எப்படி தயார் பண்ணுறது, வேறு வழி இல்லை, தயார் பண்ணி தான் ஆகணும். பிள்ளைகளை எப்படி தயார் பண்ணுறது, போருக்கு தயார் பண்ணுறது, அது குறித்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது. மகனே, நீ நெஞ்சில் தான் நீ குத்துப்பட்டு சாகணும், சாவதாக இருந்தால் நீ நெஞ்சில் தான் நான் பார்ப்பேன், உன்னை நீ போர்க்களத்துக்கு பார்ப்பேன், நீ எங்கே நீ செத்து கிடந்தன்னா நெஞ்சில் குத்துப்பட்டிருக்கியா, அப்போ எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரியெல்லாம் பேசி இது மாதிரி அவங்க அந்த இழப்புகளையே சரியாக புரிஞ்சுக்காமல் வேறு மாதிரியான ஒரு புரிதலுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வீரச்சாவு, வீரமரணம் அப்படி இப்படின்னு போயிடும். அந்த மாதிரி தான் கடந்த கால வாழ்க்கை முறை இருந்திருக்கு. இது எல்லாமே இவ்வளோ சண்டை போட்டு ஏன் சாவுறாங்க அப்படின்னா, இந்த உறவு முறையை சரியாக புரிஞ்சிக்கல. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம்னா அந்த போரிட்டாங்கள்ல, அதெல்லாம் கூட இயந்திர அறிவியல் உலகம் தான். போரிட்டு கடந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்கள, அதுவும் இயந்திர அறிவியல் உலகம் தான். உலோகங்களின் பயன்பாடு கொண்ட உலகம் தான் இயந்திர அறிவியல் உலகம், உலோக உலகம் என்று கூட சொல்லலாம். அல்லது இயந்திர அறிவியல் உலகம்னா இப்போ மன்னர்கள் வாழ்ந்த காலம்லாம் இயந்திர அறிவியல் உலகம் கிடையாதுன்னு நினச்சிக்காதீங்க. இயந்திர அறிவியல் உலகின் ஆரம்ப காலகட்டம் தான் அது. ஆனால் அதுவும் இந்த இயந்திர அறிவியல் உலக காலகட்டத்தோடு தான் சேரும். இயந்திரம்னா என்ன, உலோகங்களால் செய்யப்பட்டது என்று பொருள். உலோகங்களால் செய்யப்பட்டது தான் இயந்திரம். அப்படி இருக்கும்போது இந்த உலோக பயன்பாடு கொண்ட ஒரு மனித வாழ்க்கை முறை, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனித வாழ்க்கை முறையில் இவ்வளோ குழப்பங்கள் ஏற்பட்டது, இவ்வளோ வன்முறைகள் ஏற்பட்டது, இவ்வளோ சண்டைகள் ஏற்பட்டது. அதனால் இயந்திர அறிவியல் உலகம் அப்படின்னாக்கா அது ஏதோ இயந்திர புரட்சி ஏற்பட்ட, தொழில் புரட்சி ஏற்பட்ட கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 300 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆரம்பித்தது கிடையாது. அது உலோகங்கள் எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ அப்போவே இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆரம்பமாகிவிட்டது. உலோகங்களை மக்கள் எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ அது 3000 வருஷமாக இருக்கக்கூட இருக்கலாம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உலோகங்களை கண்டுபிடிச்சி உலோகங்களாலான ஆயுதங்கள், கருவிகள், அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போவே இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆரம்பித்து விட்டது. ஆக இந்த உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே இந்த மனித உறவு முறையில் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. அதனால தான் அது வன்முறையாக மாறிவிடுகிறது. வன்முறைக்கு இந்த உலோகங்களாலான உலோகங்களை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஊக்கம் கொடுத்தது. வன்முறைக்கு சண்டை போடுறது, கத்தியால் குத்துறது, அறிவால் வெட்டுறது, இதெல்லாம் அந்த அளவுக்கு. இதுக்கு என்ன காரணம், நாம் ஏன் சண்டை போடுறோம் அப்படிங்கிறத கூட ஆராயாமல் இவங்க சண்டைகளில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் ஏன் சண்டை போடுறோம், நம்மளால் அமைதியாகவே வாழ முடியாதா, ஏன் இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்த ஆராய்ச்சியில் யாருமே ஈடுபடலை. அதாவது யாராவது ஈடுபட்டிருப்பாங்க கண்டிப்பாக, ஆனால் அவங்களுடைய குரல் வெளியே தெரியாது. அமைதியை விரும்புகிறவர்கள் எக்காலத்துலேயும் இருந்திருப்பாங்க. அறிவிப்பு அந்த மாதிரி இந்த மாதிரி சண்டைகளுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க எக்காலத்துலேயும் இருந்திருப்பாங்க, அந்த காலத்துலேயும் இருந்திருப்பாங்க. ஏன் சண்டை போடுறாங்க, இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல,
ஏன் இவங்க சண்டை போட்டாங்க, இவங்க சண்டைகளுக்கு என்ன காரணம், உறவுமுறையை சரியாக புரிஞ்சிக்கல, தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க, உறவுமுறையில் ஏற்பட்ட குழப்பம் தான் இந்த சண்டைகளுக்கு காரணம், வன்முறைக்கு காரணம் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன்ல. அப்போ வந்து நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி யாருமே சொன்னது இல்லையா? சொல்கிறவங்க இருந்திருப்பாங்க, அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது, வெளி உலகத்துக்கு அது தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனது குரலை நான் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எளிதாக வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு கடந்த காலங்களில் இருந்திருக்காது. இன்றைக்கி எளியவர்கள் கூட தங்களுடைய குரலை வந்து இந்த உலகுக்கு தெரியப்படுத்த முடியும், அந்த அளவுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எனது குரல் உங்களுக்கு தெரிகிறது. அப்போ கடந்த காலங்களில் அந்த வாய்ப்பு எளியவர்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் நிறைய எக்காலத்துலேயும் அமைதியை விரும்புகிறவர்கள், அமைதி பற்றி யோசிப்பவர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, நிறையவே இருந்திருப்பாங்க. ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? உண்மை தெரிந்தவர்கள் எந்த காலத்துலையும் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் நமக்கு போயிடுச்சு. வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் போயிடுச்சு, நிறைய பேரை நமக்கு தெரியாமல் போச்சு. எல்லாருமே வெளி உலகத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு கிடையாது. வெளி உலகத்துக்கு நம்மளை வெளிப்படுத்துறது தான் வெற்றியாகவே இருக்குது. யாருக்கும் தெரியாமல் போகிறது ஒரு தோல்வியாக இருக்குது. நம்ம வந்து நமக்கு தகுதி, நம்மக்கிட்ட வந்து இப்போ நான் வந்து மனித நிலையில் முழுமையடைந்தேன். அது வந்து ஒரு அடிப்படை வெற்றின்னு வச்சுக்கோங்க, அடிப்படையான வெற்றி. ஆனால் அதை வந்து நான் வெளியே உலகத்துக்கு தெரிவிக்கிறேன் பாருங்கள், அதுதான் எனக்கு வெளிப்படையான வெற்றி. அப்போ தான் எனது வெற்றி முழுமையடைகிறது. நான் வந்து மனித நிலையில் முழுமையடைந்தேன் என்பது ஒரு 50% வெற்றி. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து 50% வெற்றி. இதை நான் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறேன் பாருங்கள், மேடை மூலமாக வெளிப்படுத்துகிறேன். ஒரு மேடை, இது வந்து ஒரு மேடை, இந்த மாதிரி வீடியோ போடுறதுங்கிற ஒரு மேடை மூலமாக நான் இந்த உலகுக்கு வெளிப்படுத்துகிறேன். அப்படி தான் எனது வெற்றி முழுமையடைகிறது. அப்போ எனக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நான் வந்து இந்த உலகத்துக்கு செய்யும்போது தான், அந்த கடமையை நான் இந்த பலருக்கும் தெரிகிற மாதிரி செய்யும்போது தான் அப்போ எனது வெற்றி முழுமையடையுது. அதனால் வந்து எந்த காலத்துலேயுமே வந்து அமைதியை விரும்புகிறவர்கள், ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், உண்மையை தெரிந்து கொண்டவர்கள், இந்த பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்தில் எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்காங்க. அது கடந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இவ்வளோ குழப்பங்கள், நோய்கள், பிரச்சனை எல்லாமே. அப்போது இங்கே குழப்பங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, நோய்கள் இருந்தது. அது மாதிரி நோய்களுக்கான மருந்துகளும் இங்கே கண்டுபிடிச்சாங்க, நோய்களுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சாங்க, நோய்களுக்கான மருந்துகளும் இங்கே கண்டுபிடிச்சாங்க. எல்லா காலகட்டத்துலேயுமே இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, எல்லா காலகட்டத்துலேயுமே கண்டுபிடிச்சாங்க. அதை நம்ம கடத்தி கொண்டு வராமல் போயிட்டோம், அதை எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகாமல் விட்டுட்டோம் அப்படி வேணால் இருக்கலாம். பிரச்சனைக்கான காரணம் எல்லா காலகட்டத்துலேயும் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து தங்களை வெளிப்படுத்தி மக்கள் முன்னாடி வெளிப்படுத்துவதற்கு அன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் வாய்ப்புகளும் பாதுகாப்பும் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். அதனால் வந்து இப்படித்தான் வந்து நாம் வந்து கடந்து வந்திருக்கிறோம். குழப்பங்களோடு இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் கடந்து வந்திருக்கிறோம். உலகங்கள் கண்டுபிடித்த காலத்திலிருந்து குழப்பங்கள் ஆரம்பித்தது, பிரச்சனைகள் ஆரம்பித்தது, தவறுதலான புரிதல்கள் பரவியது. அதிலிருந்து மனித வாழ்க்கை வன்முறை களமாக மாறிவிட்டது. சரியாக புரிஞ்சுருந்தோம்னா இவ்வளோ சண்டை கிடையாது. ஆனால் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்படி தான் நடக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு உலகில் வாழ்வதாக இருந்தால் அது இப்படித்தான் நடக்கும். சரியான விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. அது இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் சண்டை நடக்கும், இப்படி தான் நோய்கள் வரும், இப்படி தான் பிரச்சனைகள் வரும். அது இப்படித்தான் தொடரும், இப்படித்தான் முடியும். இதுதான் நடக்கும். ஆனால் சரியாக நடந்திருந்தால் சண்டை நடந்திருக்காது. ஆனால் சரியாக நடக்குமான்னா நடக்காது. எது நடந்ததுன்னா இப்படித்தான் நடக்கும். ஆமாம், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன் இவ்வளோ வன்முறைகள், இவ்வளோ சண்டைகள், பெண்களுக்கு எதிராக இவ்வளோ பாலியல் வன்முறைகள், பெண்களை ஏன் எப்படி அடிமைப்படுத்தினாங்க, அடக்கி ஒடுக்குனாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த இயந்திர அறிவியல் உலகுக்குன்னு ஒரு உறவுமுறை இருக்குது. அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கல. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அது வந்து குழந்தை இல்லை, அது பெரியவர். அவனுடைய வயசை 120 தொடங்கணும். அப்போ அவனை வந்து எப்படி கூப்பிடணும்? வாங்க போங்கன்னு கூப்பிடணும். அவனை கடவுளாக மதிக்க வேண்டும். வாங்க போங்கன்னு கூப்பிடணும். பேர் சொல்லி கூடாமல் வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, அடிக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. அல்லது அவன் தான் வந்து பெற்றவங்களை அடிப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெற்றவங்கள அவன் அடித்து பெற்றவங்கள வழி நடத்துவான். இதுதான் வந்து இயற்கை ஒரு ஆண் குழந்தைகளின் இயல்பு. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது செயற்கையானது தான். ஆனால் அதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகின் இயல்பு. அதை நாம் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ஆண் குழந்தைகள் வந்து பெற்றவங்களை மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து வளர்க்குறது, அவமானப்படுத்துறது. அப்புறம் அவனை வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி அவனை பெற்றவங்க அடித்து வளர்க்கும்போது அதுக்கு காரணம் வந்து அந்த ஆண் குழந்தை யாரை நினைப்பான் அப்படின்னா அவன் தனது தாயைத்தான் நினைப்பான். தனது தாய் தான் தன்னை பாதுகாக்க தவறிவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மீதான பழி உணர்ச்சியாக அது ஆணின் மனதில் சின்ன வயசுலேருந்தே மாறுது.
அதுதான் பிற்காலங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறையாக அது மாறுகிறது. பெண்களை அடிக்கிறது, திட்டுறது அல்லது பாலியல் வன்முறை, வன்புணர்வு அந்த மாதிரி போகுது. அப்புறம் ஆண்களுக்கு இடையில் சண்டை நடக்கிறதுக்கும் அதான் காரணம். ஆண்களுக்கும் இடையில் நடக்கிற சண்டைகள் அப்பா மீது ஏற்பட்ட கோபமாக இருக்கலாம். அவன் உரிய மரியாதை கொடுக்கல. அப்பா கிடையாது, மகன். அந்த மகன் என்பது மகன் அல்ல, அப்பா. இந்த உறவுமுறையை இந்த உறவுமுறையை புரிஞ்சிக்காமல் ஒரு ஆண் தனது ஆண் குழந்தையை, தான் பெற்றெடுத்த ஆண் குழந்தையை கண்டிக்கிறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணும்போது அது ஆணுக்கு எதிரான அப்பான்னு சொல்லிக்கிறான்ல, அவன் மீது ஏற்பட்ட அந்த கோபம், பழி உணர்ச்சி, வன்முறை, அது ஆணுக்கு எதிரான வன்முறை உணர்ச்சியாக மாறுது. அதுதான் ஆண்களுக்கு இடையில் நடக்கிற சண்டைகளுக்கு காரணம். அப்புறம் அம்மா அடிக்கிறாங்க அந்த ஆண் குழந்தையை. அம்மா அடிக்கும்போது அது பெண்களுக்கு எதிரான வன்முறையாக அந்த ஆண் குழந்தையின் மனதில் மாறுகிறது. அவனை உயர்வாக மதிச்சிருக்கணும், பெரியவங்களாக நினச்சி வாங்க போங்கன்னு கூப்பிட்ருக்கணும். அப்படிப்பட்ட அவனை போயிட்டு அம்மா என்ன பண்ணணும், நான் குழந்தைய வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஆண் குழந்தைய போட்டு அடித்து வளர்க்கும்போது, அவமானப்படுத்தி வளர்க்கும்போது, கெட்ட வார்த்தையார் திட்டுறது, அப்புறம் ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்காமல் வளர்க்குறது, இப்படியெல்லாம் வளர்க்கும்போது அது பெண்களுக்கு எதிரான ஒரு பழி உணர்ச்சி அந்த குழந்தைகளோட மனசில் ஏற்படுத்துது. அதுதான் பிற்காலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறையாகவும் பாலியல் வன்முறையாகவும் மாறுகிறது. பெண்களை அடிக்கிறது, அடித்து உதைக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரியான நடைமுறையாக அது மாறிவிடுகிறது. பெண்கள் ஆண்கள் அடிக்க தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அடிக்க தான் செய்வோம். ஏன்னா ஆண்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் ஆண்களால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்க வேண்டும். அப்போது ஆண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் அடிக்க தான் செய்வாங்க. மனைவியை அல்லது யார் மகளையோ அல்லது தங்கையவோ சகோதரியவோ ஆண் அடிக்க தான் செய்வான். ஏன்னா அவன் பெரியவன் என்கிற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பெண்களை வழி நடத்தணும், அவங்கள பாதுகாக்கணும். இப்போ ஒரு அம்மா எப்படி குழந்தைய அடிக்கிறாங்க, அது சரி தானே, அப்படி தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் உறவுமுறை என்பது தலைகளாக மாறிவிட்டது. ஆண்கள் பெரியவர்கள் இந்த மனப்பான்மையுடன் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவன் தனது மனைவியை பார்த்தா, மனைவியுடன் பழகும்போது கோபம் வரும்போது அடிக்க தான் செய்வான். அதுதான் இயல்பு, அதுதான் உண்மை. அதே நேரத்தில் அந்த அடிக்கிறதுல அக்கறை இருக்கணும், ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கணும். அவமானப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது, கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கக்கூடாது, வன்முறை உணர்ச்சி அதில் இருக்கக்கூடாது. ஒரு மென்மையான உணர்ச்சி இருக்கணும், ஆனால் அடிக்கணும். பெண்களே அதை எதிர்பார்க்குறாங்க. கணவன் தன்னை அடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் சரியான புரிதல். அதே நேரத்தில் அதில் மென்மையான அணுகுமுறை இருக்கணும். பழித்தனமாக அடிக்கக்கூடாது. மூஞ்சி முகரெல்லாம் பேந்து போகிற மாதிரி அடிக்கிறது, பல்லெல்லாம் உடையிற மாதிரி அடிக்கிறது. அதாவது நம்ம அடிக்கும்போது கூட, அடிக்கிறதுக்குன்னு ஒரு உரிமையோட அக்கறையோடு அடிக்கும்போது கூட அதை எதுவும் ஆகிடக்கூடாது. பல்லில் கண்ணில் பற்றக்கூடாது, முதுகில் அடிக்கிற பாதுகாப்பான இடங்களில் அடிக்கணும். அதுலேயும் மென்மையாக அடிக்கணும், ரொம்ப ஓங்கி அடிக்கக்கூடாது, பயப்படுற அளவுக்கு அடிக்கக்கூடாது. அதை அப்போ தான் அதை ஏற்றுப்பாங்க, அந்த வன்முறையை அவங்க ஏற்றுப்பாங்க. அந்த அடிக்கிறத, திட்டுறத, கண்டிக்கிறத அப்போ தான் ஏற்றுப்பாங்க. ஏன் கண்டிக்கிறத, திட்டுறத ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அது வன்முறையாக இருக்கிறது. அது அதில் உண்மையான அக்கறை இல்லை, அவமானப்படுத்துகிற நோக்கம் இருக்கிறது, அழிக்க வேண்டும் என்கிற பழி உணர்ச்சி இருக்கிறது. அது தூய்மையானதாக இல்லை. அந்த கண்டிப்பு, அந்த திட்டுதல், அந்த அடித்தல், இதெல்லாம் தூய்மையானதாக இல்லை. அதில் வன்முறை கலந்திருக்கிறது, கலப்படம் மிகுந்ததாக இருக்கிறது அதில். அதனால தான் அதை ஏற்றுக்க முடியல. ஆண்கள் பெண்களை அடிக்கிறத ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, ஆண்கள் பெண்களை அடிக்கணும், மனைவியை அடிக்கணும், பெண் குழந்தைகளை அடிக்கணும், அல்லது அடித்து தான் வளர்க்கணும். அப்படிங்கும்போது அதை ஏன் ஏற்றுக்க முடியல? அது அதில் ஒரு கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பாக அடிக்கணும், மெதுவாக அடிக்கணும், அதை கூட ரசிக்கும்படியாக அடிக்கணும். அதில் ஒரு ரசனை இருக்குது, அதில் ஒரு அமைதி இருக்கணும், அதில் ஒரு பாதுகாப்பு, அக்கறை, ஒரு பெண்கள் மீதான நலன் இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க அதை எதிர்பார்ப்பாங்க. ஏன்ப்பா என்னை அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பாவை பார்த்து கேட்பான். அண்ணா நீங்கள் ஏன் என்னை அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனா பார்த்து, நீங்கள் ஏன் என்னை அடிக்கவே மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் கேட்பாங்க. எங்கள் அப்பா என்ன நல்லா அழகாக அடிப்பார், எனக்கு ஜாலியாக அடி வாங்குவேன், அப்போ கூட பாரு எனக்கு வலிக்கக்கூடாதுன்ட்டே அடிப்பார். அந்த மாதிரி அடிச்சும் நான் கேட்கலன்னா என்கிட்ட பேசவே மாட்டார். இந்த மாதிரி அந்த பெண்கள் அதை பெருமையாக பேசுகிற மாதிரி அடிக்கணும். மனசுக்குள்ளே சாபம் விடக்கூடாது, நீ சாவு, என்னை இப்படி அடிச்சல சாவு அப்படின்ற மாதிரி சாபம் விடுற மாதிரி அடிக்கக்கூடாது. அதை பெருமையாக பேசணும், அடிக்கிறதே பெருமையாக பேசணும், அந்த மாதிரி அடிக்கணும். அந்த மாதிரி அதில் ஒரு அக்கறை இருக்கணும், அன்பு இருக்கணும். தடம் விடுற மாதிரி அடிக்கக்கூடாது, ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கக்கூடாது. அதனால் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அடித்து தான் வளர்க்கணும்.
ஆண்கள் வந்து அடித்து தான் வளர்க்கணும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் இந்த துன்பங்களை அனுபவிச்சு தான் நம்ம வரக்கூடாத ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம். நாம் வரவே கூடாத ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம். வாழவே கூடாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நரகத்தில் வாழ்ந்து, இதெல்லாம் நரக விதிமுறைகள். நான் சொல்கிறதெல்லாம் நரகத்தில் எப்படி வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது, நரகத்தில் எப்படி அமைதியாக வாழ்வது என்பது பற்றியது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது, நரகத்தில் வாழ்வது எப்படி வாழ்வது என்பது பற்றியதாக உள்ளது. நாம் இந்த உலகத்துக்கு வந்துடக்கூடாது. இதெல்லாம் தப்பு, நான் சொல்கிறதெல்லாம் தப்புன்னா நாம் இந்த உலகத்துக்கு வந்துடக்கூடாது. நம்ம பேசாமல் காடுகளிலே வாழ்ந்துருக்கணும். காடுகளில் பெண்களுக்கு மரியாதை, பெண்கள் தான் ஆண்கள் அடிப்பாங்க, அது இயற்கை விதிமுறை. இங்கே வந்து இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான விதிமுறை. அதனால் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது செயற்கையானது, இயந்திர அறிவியல் உலகம். இது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது செயற்கையான உலகம். இதை ஆராய்ஞ்சாலே போதுமே. நான் சொல்கிறத ரொம்ப எளிதாக ஆராயலாம். உலகங்கள் எப்படி எப்போ கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு முன்னாடி நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்போம், அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், அப்போ எப்படி மனித வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், இது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கூட யோசிக்காமல் விட்டுட்டாங்க, வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாராலையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுருந்துருக்கணும். ஒவ்வொருத்தரும் பெரியவங்க சின்னவங்ககிட்ட பேசியிருக்கணும். இதைத்தான் பேசியிருக்கணும். காலங்காலமாக நம்ம இதைத்தான் பேசியிருக்கணும். இதுதான் வந்து ஒரு பேசுவதற்கான பொருள். இதுதான் மக்களை வந்து மக்கள் வாழ்க்கையில் அமைதிப்படுத்தும். நான் எப்படி பேசுகிறேனோ இப்படித்தான் பேசணும். ஒவ்வொருத்தரும் பேசணும், எல்லாருமே பேசணும். அப்படி பேசியிருந்தால் நமக்கு மதமே தேவையில்லை. மதம் என்பது என்னென்னா, நம்மளை வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுது, வாழ்வதற்கான கொள்கைகளை இப்படி கொடுக்குது. தினசரி வாழ்க்கையை வந்து நம்ம தினசரி வாழ்கிறத அது கட்டுப்படுத்துது. காலையில் எந்திக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் நாம் என்னென்னலாம் பண்ணணும், நம்மளை வந்து ஒரு அச்சுறுத்தி அதை கடைபிடிக்க செய்யுது. அதனால் மதத்தை வந்து மக்கள் பிடித்து கொள்கிறார்கள், மதத்தின் மீது பற்று கொள்கிறார்கள். அப்போ மதம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா, அதற்கு மாற்றாக நமக்கு ஏதோ ஒன்று தேவை, நம்மளை வழிநடத்த வேறு ஒன்று தேவை, இயற்கையான ஒன்று நமக்கு தேவை. இது போன்று நான் பேசுவது போன்று பேச வேண்டும். இதுதான் வந்து இந்த புரிதல், இயந்திர அறிவியல் உலகம் பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கடந்த காலில் நம்ம எப்படி இருந்தோம், உலகங்கள், அதை பற்றிலாம் ஆராய்ச்சி, இந்த மாதிரியான ஆராய்ச்சி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு தெளிவாக புரிஞ்சுருந்துருக்கும் நமக்கு. இந்த மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏன், இந்த உள்ள பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம இங்கே உள்ளவங்களாம் சரியாக புரிஞ்சுருந்துருப்போம், அமைதியாக வாழ்ந்திருப்போம், சண்டைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். நம்ம அது இல்லாமல் என்ன பண்ணிட்டோம், நமக்கு ஒன்று தேவை, வாழ்வியல் நெறிமுறைகள் தேவை, நம்ம தினசரி வாழ்க்கையை நம்மளை கட்டுப்படுத்தணும், நாம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதத்தை வந்து உள்ளே எடுத்து அது சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம வாழ்கிறது. காலையில் எந்திக்கணும், அதை பண்ணணும், அது சொல்கிற மாதிரி ஜபம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பூஜை பண்ணணும், தொழுகை பண்ணணும், அதை சொல்லலாம் கடைபிடிச்சிக்கிட்டு அது சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நம்ம முட்டு கொடுத்துக்கிட்டு அதை விமர்சிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி, அது என்னவோ பெரிய புனிதமான ஒன்று மாதிரி அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு சுயமாக சிந்திப்பவர்களை வந்து ஒடுக்கி அடக்கி ஒடுக்கி வாயவே திறக்க விடாதபடி பண்ணிக்கிட்டு, அதனால தான் இவ்வளோ தண்டனைகள், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ நோய்கள் ஏற்பட்டது.